நடிகை சங்க செயலாளர் பதவிக்கு எப்ப நம்மளுடைய விஷால் வந்தாலோ அதுக்கப்புறமா அவருக்கு எல்லாருமே எதிரியா தாங்க தென்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் திருமண பக்கம் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு எதிரிகள் அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு விஷால் பண்ணிட்டு இருக்க செயல்கள்லாம் இருந்துட்டு இருக்குன்னு பல பேர் அவர்களை விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கமும் ஒட்டுமொத்தமாக விஷாலுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுல தயாரிப்பாளர் சேரன் அவர்கள் தற்போது விஷால வெளுத்து வாங்குற அளவுக்கு கடிதத்தின் மூலமா பல கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருக்காரு. சேரன் அவர்கள் சமுதாயத்தை தேவையான பல செய்திகளில் தன் படத்தில் மட்டும் இல்லாம நேரடியாகவும் பல சமுதாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இவரு விஷால் கிட்ட என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஷால் அவர்களே, நீங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிட்டீங்களா? இது வரைக்கும் நீங்க செஞ்சது 20% கூட இருக்காது, மீதி 80% யார் பண்ணுவா? அது மட்டும் இல்லாம தான் தான் அப்படின்ற கர்வத்துல ஆடாதீங்க. இங்கேயும் நான் தான் இருப்பேன், அங்கேயும் நான் தான் இருப்பேன், என்னால மட்டும்தான் எல்லாம் முடியும், நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், அப்படி இப்படின்னு ரொம்பவே அதிக பிரசங்கித்தனமா பண்ணாம ஏதாவது ஒரு விஷயத்த நல்லபடியா பார்க்க முடிவிடுங்க. நீங்க பதவியை ஏற்று இத்தனை மாதங்கள் ஆன பொழுதும் ஒரு நல்ல படமாவது இதுவரைக்கும் கொடுத்திருக்கீங்களா? உங்களுடைய படம் ஒன்னாவது சமுதாயத்தை முன்னேற்றும் வகையில் அமைந்திருக்கிறதா அப்படின்னு நம்மளுடைய விஷாலுக்கு லெப்ட் ரைட் வாங்குற அளவுக்கு பல கேள்விகளை கேட்டிருக்கார் நம்மளுடைய சேரன். உங்களுடைய அதிக பிரசங்கித்தனத்தால இங்க எதுவுமே நடக்க போது கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சேரன் அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருக்காருன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.